பவன் கல்யாண் பேசுறாருன்னு செய்திகள் வருது, அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாருன்னு செய்திகள் வருது. இணைஞ்சா நாம் தமிழருக்கு மிகப்பெரிய சாதகம். ஏன்னா பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜய் 0% தான். இப்போ அஜித்குமார் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா உடனே அதுக்கு % ஓட்டு வந்துருமா, இல்லை சிவகார்த்தி ஆரம்பிச்சுட்டா வந்துருமா? நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜய் நிரூபிக்கல. ஸோ இது நிரூபிக்காத ஓட்டை வச்சுக்கிட்டு ஓட்டை நிரூபிச்ச சீமானுக்கு எதிராக பிற மொழியாளர்கள் பண்ணக்கூடிய சதி, சூது மதியாளர் பண்ணக்கூடிய சதி, குள்ள நெறிகள் செய்யக்கூடிய சதி, அந்த குள்ள நெறிகளுக்கு பேரெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ராகுலுக்கு ஒற்றுமையா தொங்கு சதியா ஊதுகுழலா ஏஜெண்டா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. சீமான மாதிரி நீ வளர்றது கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். 4 வரி எழுத்து அடிக்கிறார், ABCD எழுத்து அடிக்கிறாரு. அப்ப நீ வளர்றது கட்சி ஆரம்பிக்காம ராகுலுக்கு ஆளா கட்சி ஆரம்பிச்சோன்னா மோடி விட்டு வைப்பாரா? இது இப்படியே எடுத்துட்டு தான் போகும். மீண்டும் கூப்பிடுவாங்க. இவர் குற்றவாளிங்கிறதும் இவர் பற்றிய டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தாலும் இவர் குற்றவாளி ஆக்கப்பட்டு கன்விக்ஷனும் வரும். குற்றவாளி ஆக்கப்பட்டு கன்விக்ஷனும் வரும். நிச்சயமா குற்றவாளி தான் இவர் தான். சிம்பிள் மேட்டருங்க. இவர் 26 அரசியல் சக்தி. ஆனால் 29 மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி கூட தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் இருப்பார். நாங்கள் கேரளாவில் 5 சீட் எதிர்பார்ப்போம். திருவனந்தபுரம் ஆற்றிங்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்ப்போம். அப்போ இந்த ரெண்டையுமே விஜயால தடுக்க முடியும். அப்போ 25 சீட்டில் மோடிக்கு எதிராக வர 25 சீட்டு மோடிக்கு வர வாய்ப்புள்ள இடத்துல அதை தடுக்கக்கூடிய சக்தி படைத்தவராட்டு விஜய் வருவார். அப்போ நீங்கள் இந்தியா இன்னைக்கு கொஞ்சம் சீட்லேயும் முடிவாகுது. அப்போ இவரால் கவர்மெண்ட் எப்படி முடிவாகுறது கேள்விக்குறி ஆகுதுன்னா இவரையே அடிச்சு நொறுக்கி ஒண்ணும் இல்லாம பண்றதுதானே சரியான அரசியலா இருக்க முடியும். சீமானுக்கு ஆதரவா விஜய் ரசிகர்கள் வருவாங்கிறத நானே சொல்லியிருக்கிறேன். இப்ப இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜய் ரசிகர்கள் சீமான ஆதரிப்பாங்க. நிறைய விஜய் ரசிகர்கள் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல தான் கருத்துல இருக்கிறாங்க. விஜயே முதல்ல அந்த கருத்தை சொல்லும் போது அதை வரவேற்றாங்க. இப்போ இலவசங்களை கொடுப்போம்னு சொல்லும் போது விஜய் குழம்பி போயிட்டாரு. அவரு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ரெண்டும் கட்டான ஆயிட்டாரு. அதனால அந்த ரசிகர்களே நம்ம கருத்து இலவசங்கள் கூடாதுங்கிறது தானே, சீமான் அண்ணன் தானே இலவசங்கள் கூடாதுங்கிறாரு, அப்ப நம்ம சீமான் அண்ணன் ஆதரிச்சிடணும். விஜய் ரசிகர்களே இலவசங்களுக்கு எதிரான விஜய் ரசிகர்களே சீமான் ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அரசியல் இருந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று ஒரு செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியுது. பவன் கல்யாண் அவர்கள் விஜயிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்டிஏவில் விஜயை சேர்க்க முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் போகுது. தாவேக்கா விட்டு நோக்கும்போது அவங்களும் இன்னும் அந்த தேர்தல் அந்த விவரங்களை தொடங்கினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. என்டிஏல தாவேக்கா இணைவாங்களா? அது இணைஞ்சா நாம் தமிழருக்கு எந்த மாதிரி சாதகங்கள் ஏற்படும்? எப்படி பார்க்குறீங்க இந்த விதத்தில்? இணைஞ்சா நாம் தமிழருக்கு மிகப்பெரிய சாதகம். ஏன்னா பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜய் 0% தான். இப்போ அஜித்குமார் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா உடனே அதுக்கு % ஓட்டு வந்துருமா, இல்லை சிவகார்த்தி ஆரம்பிச்சுட்டா வந்துருமா? நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜய் நிரூபிக்கல. அவர் இடைத்தேர்தலில் கூட நிற்கல. சிதம்பரம் தெளிவாக சொல்றார். மிக மூத்த அரசியல்வாதி சிதம்பரம் எங்க நிரூபிச்சுக்காரன்னு கேட்டு இந்த ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்ற நிரூபிக்காதவருக்கு ஓட்டு இருக்கக்கூடிய அட்டுத்தனமா பேசக்கூடியவங்களை அவங்கள அட்டுன்னு சொல்லலை, அவங்க பேச்சு அட்டுத்தனமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் மண்டையில கொட்டி தள்ளிட்டாரு. இவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர், ஏன்பா நிரூபிக்கவே இல்லையே, அவரை கொண்டு எப்படி போக முடியும்? அதுதான் நான் சொன்னேன். 24ல் நீங்க 39 தொகுதியில் ஒரு வேட்பாளர் போட்டு நிரூபிச்சா அது ஓட்டு. நிரூபிக்காத சிவாஜியால காமராஜுக்கு 67ல் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நிரூபிக்காத சிவாஜியால ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. விழுந்த ஓட்டே ஜானகி ஓட்டு தான். நிரூபிக்காத வடிவேலால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நிரூபிக்காத ராதிகாவால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நிரூபிக்காத அல்லு அர்ஜுனால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. வேணா ஒரு க்ரௌட் புல்லரா இருக்கலாம். இதுதான் உண்மை நிலைமை. ஆனா 8-10ன்னு நிரூபிச்ச கேப்டன் விஜயகாந்த் 2011ல் ஜெயலலிதாவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வட தமிழகத்துல 10-15 விழுக்காடு வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. தென் தமிழகத்துல அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. எடுத்ததுக்கு ஒரு 100க்கு 90 ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். எடுத்த ஓட்டை தான் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எடுக்காத ஓட்டை எந்த கொம்பனாலையும் இல்லாதி வில்லனாலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜயாலையும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதைத்தான் இவர் எல் முருகன் மத்திய இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இதுக்கெல்லாம் அந்த சென்சார் போர்டு இதெல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் வருது. அந்த அமைச்சர் சொல்றாரு, விஜய் 1 விழுக்காடு வாக்க நிரூபிச்சுட்டாரான்னு கேட்கிறாரு.
இதுதான் பொறாமையிலும் பொச்சரிப்பிலும் புழுக்கத்திலும் பேசக்கூடிய தமிழறி மணியன். சீமான் மேல அவருக்கு பொறாம வன்மம். 8.2 எடுத்த சீமானையும் பலமே நிரூபிக்காத விஜயம் பேசுறது இந்த வன்மம் குரோதம் பொறாமை கொண்ட துக்ளக் ரமேஷ், இவர் ரங்கராஜ் பாண்டே, தமிழறி மணியன், இந்தியா டுடே மணி போன்றவர்களுக்கு வாடிக்கையாட்டு வழக்கமாட்டு இருக்குது. அப்போ அதைத்தான் எல்முருகன் இவங்களுக்கு சமட்டி அடியா நெத்தி அடியா ஒரு விழுக்காடு ஓட்டு கூட நிரூபிக்கலைங்கிற உண்மையை சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு சாதகமா பேசுறது மாதிரி ஏஎன் பிரசாத்தா அவர் விஜய் வரணும்னு பேசுறாரு, தமிழிசை பேசுறாரு, நயினார் பேசுறாரு, இதெல்லாம் இருக்கு. இந்த யூடியூபர்ஸ் பாண்டே போன்றவங்களும் பேசுறாங்க. ஆனா பவன் கல்யாண் பேசுறாருன்னு செய்திகள் வருது, அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாருன்னு செய்திகள் வருது. ஆனா நாங்க மோடி சென்றிக்காட்டு நாங்க பேசுறது என்னன்னா, ஜனவரி 8ஆம் தேதியே நியூஸ் 18 தொலைக்காட்சியில ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னோம். ஒரு படத்தை கெடுக்கிறது எங்களுக்கு நோக்கம் இல்லை. பட் நீங்க 2026 அரசியல் சக்தி ஆயிட்டு 29 ராகுல் காந்திக்கு எடுபடி, ராகுல் காந்திக்கு தொங்கு சதை, ஒட்டுண்ணி, ஊதுகுழல், நீங்க ராகுல் காந்தி கூட ராகுல் பிரதமர்னு கேரளா தமிழ்நாடெல்லாம் பிரச்சாரம் போவீங்க. அப்போ உங்களை எப்படி மோடி விட்டு வைப்பாரு? அதனால ஜனநாயகம் படத்துக்கு அடி உண்டுன்னு நாங்க சொன்னோம். அந்த அடி வாங்கி 2 மாசத்துக்கு மேல ஆயாச்சு. இன்னும் உங்களால அதை எதிர்த்து பேச முடியல. ஏன் என்னாச்சு? விட்டுருவாரு நினைச்சீங்களோ? விடமாட்டாருப்பா. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். எப்பா தம்பி குந்தவன் ஆச்சியாருன்னு சசிகலா அம்மையார சொல்லி புகழ்ந்து பேசுனீங்களா? தம்பி பேர் என்ன? சகோதரர் அண்ணன் தான் நமக்கு, நாஞ்சல் சம்பத்து. இப்போ அவர் தான் விஜய்க்காக வராரு. நாங்க என்ன சொல்றோம்? மோடி நீங்கெல்லாம் ராகுல் காந்தி காலனி முடிவு பண்ணிட்டாரு. மற்றபடி சசிகலா அம்மையாருக்கு ஸ்டாச்சர் பெருசு, நடராஜன் தான் ஜெயலலிதாவையே பெரிய ஆளாக்கி விட்டவர், அது வேற விஷயம். ஆனா நீங்க ராகுல் காந்தி ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்பவும் விஜய் ராகுல் காந்தி ஆளுன்னு மோடி முடிவு பண்ணிட்டாரு. அப்ப நீங்க 26ல ஒரு ஆளாயிட்டு 29ல ராகுல் காந்தி பிரதமர்னு போய் இருப்பீங்க. அது மோடிக்கு என்ன லாபம்? மோடிக்கு அது நஷ்டம் இல்ல வரும். இங்க ஒரு 20 சீட்டு, கேரளாவில் ஒரு 5 சீட்டு ஜெயிக்கணும்னு மோடி நினைக்கிறாரு. அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள நீங்க மோடி அலர்ட் ஆகலைன்னா அது வராத. அப்பந்தான் விஜய் அடிச்சு நொறுக்குனாதான் அது 29 மோடிக்கு ஒரு வாய்ப்பு வருங்கிறனால அடிச்சு நொறுக்கிறாரு. இதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கடையில பவன் கல்யாண் பேசுறது, தமிழிசை அவங்களும் அட்டுத்தனமா, அட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லவங்க சொல்ல, தமிழிசையும் அட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எடுபடாது. அதனாலதான் இன்னைக்கு பிஎம்ஓல முருகன் நெருக்கமா இருக்கக்கூடிய பிஎம் நெருக்கமாவுடைய முருகன் விஜய் ஒண்ணுமில்லைன்னு அடிக்கிறாரு. அவருக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு, நாளைக்கு கேபினட் மினிஸ்டர் ஆகிறாரு. மோடிக்கு எந்த பிரயோஜனம் இல்லாதவங்க, குழப்பத்தை உண்டு பண்ணதுக்கு தமிழிசை போன்றவங்க எல்லாம் வீம்புக்கு பேசிட்டு இருக்காங்க. அது எடுபடாது. அதனாலதான் ஏஎன் பிரசாத் நீக்கப்பட்டார். மீண்டும் தமிழிசை பேசினா அவங்களும் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பேசி பார்க்கட்டு நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நயினார் நாகேந்திரன் வெளியே தெளிவா விஷயத்தை புரிஞ்சிட்டாரு. கூட்டணி எங்கேயும் பேசலன்ட்டாரு. சோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் வளர்வதாம பண்ணணும்ன்ற ஒரு வளர்ந்தா ராகுல் காந்திக்கு ஆதரவா போறாரு, போயிடுவாரு. அதனாலதான் நீ முடிஞ்ச வளர்ந்துக்க. நான் சொன்னேன்ல, அந்த அன்புக்கு நாடிமை அந்த வசனத்தை வச்சு சொன்னோம்ல, எல்லாத்துக்கும் நான் பிடிச்ச உனக்கு நிமிஷம் குறிக்கும் எட்ராச்சிட்டன்னு அண்ணன் ரஜினிகாந்த் கராத்தே ஆர்ஜிடி பண்ணிட்டு சொல்லுவாருன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரி விஜய்க்கு எடுச்சுட்ட, நீ முடிஞ்சா வந்துக்கோ, அல்லது ஓடு பிழைச்சிக்கோ. நீ 26ல ஆளாயிட்டு 29ல ராகுல் காந்திக்கு ஆதரவா வருவா. அப்போ எனக்கு அது நஷ்டம், அதில் வரக்கூடிய லாபம் வராது. நான் எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? இதுதானே சசிகலா அம்மையார் விஷயத்துல நடந்தது. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சத்யன் குருமூர்த்தி மோடியே பிரைம் மினிஸ்டர் ப்ரொமோட் பண்ணவர். நாம சொன்னோம் இவங்க என்னைக்குனாலும் மோடிக்கு எதிராக வருவாங்க, ஏன்னா பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி விஜயும் ஜனநாயகத்தில் பாதிக்கப்பட்டுட்டாரு, என்னைக்குனாலும் எதிராக வருவார். அப்போ இவருக்கு நோக்கமே சரியில்லை. ராகுலுக்கு சிங்கிடி, அப்ப ராகுலுக்கு சிங்கிடிக்கு இடத்தை காட்டி கொடுக்கணும். இதுதான் நம்ம சொல்றோம். அதுதான் நடக்குது. இப்ப இவங்க நாடகம் போடுவாங்க, கூட்டணியில சாக்க வந்தாங்க, நாங்க பணியெல்லாம்பாங்க. அதுக்கும் அர்த்தம் நியாயம் தான் அவங்க பேசுறது. ஏன்னா தமிழிசை எப்படி பேசியிருக்கிறாரு, மோடி ஆதரவாளர் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கிறான். அப்ப அதெல்லாம் வச்சு அவங்க பேசத்தான் செய்வாங்க. பவன் கல்யாண் பேசியிருக்கலாம். பட் உண்மையான இது அது இல்லை. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. இதுதான் நம்ம சொல்றோம். ஆனா விஜய் அவர்களோட பிரசன்ஸ் என்டிஏ கூட்டணி தேவைப்படலன்றீங்களா சார்? 2026 அது தேவைப்பட்டு ஆளானா 29 மோடிக்கு எதிராக போவாருங்க. இது நாங்க மோடிக்காக இருக்கிறோம். நீங்க கணேசன்ஜி நடராஜன் ஐயாவை மோடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண முயற்சி பண்ணாரு. சுப்பிரமணிய சாமி சசிகலா தான் சொன்னார்.
இன்னும் சொல்ல போனீங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்தபடி மாசு சசிகலா அம்மையார் தான் சொன்னாங்க. நாங்களும் சசிகலா அம்மையாரை மதிக்கிறோம். ஜெயலலிதா உயிர் தோழி, உயரிய ஸ்டாச்சர்ல உள்ளவங்க எல்லாமே நாங்க மதிக்க தான் செய்யறோம். ஆனா நீங்க ராகுலை காட்டி மோடி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்றீங்க. அப்ப நீங்க ஒரு அதிகாரத்துல வந்துட்டீங்கன்னா மோடிக்கு ஆதரவா தான் போவீங்க. நடராஜன்லாம் ரொம்ப பெரிய ஆளு. நீங்க அவரு உயிரோடு இருந்திருப்பாருன்னா சசிகலா விஷயம்லாம் ஆல் இண்டியா நியூஸ் ஆக்கியிருப்பாரு. இப்பவும் விஜய் முடிஞ்சா ராகுல் காந்தியை பிடிச்சி ஆல் இண்டியா நியூஸ் ஆக்குங்க. உங்க ராகுல் காந்தியை பிடிச்சி என் ஜனநாயக படத்தை காலி பண்ணிட்டாங்க, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக மோடி இருக்காருன்னு அகில இந்திய அளவில் போராட்டத்தை பண்ணீங்க. நீங்களும் தான் ஜாலரா அடிச்சுல ஒரு ஓட் சோரின்னு தோத்து போய் மோடி கிட்ட தோத்து போய் ஒரு வழி இல்லாம ஓட் சோரின்னு ஒரு போலி போராட்டம் ராகுல் நடத்தும் போது அந்த போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து முதல்ல ஆதரவு கொடுத்து அந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சது நீங்க தானே. இப்போ உங்க படத்துக்கு பெரிய தொல்லை இருக்கு, ராகுல் போய் கேட்டு ராகுலை வச்சு அகில இந்திய அளவில் போராட்டம் நடத்துங்க. நடராஜன் ஐயா உங்களோட இருந்தா நடத்திருப்பாரு. உங்களுக்கும் கெப்பாசிட்டி தான் நடத்துங்க. உங்க ஜான ஆரோக்கியசாமிக்கு தான் ஆல் இண்டியா கான்டாக்ட் இருக்க. உங்களுக்கு அகில இந்திய அளவில் அநீதின்னு வாங்க களத்துக்குள்ள வாங்க. நீங்க என்னைக்குனாலும் 29 எங்களுக்கு எதிராக போகக்கூடியவங்க. உங்களை நாங்க ஏன் வளர்த்து விடணும்? நச்சிருவோம், அவ்வளவுதான். ஆனால் சார் ஒரே ஒரு கேள்வி தான். விஜயோட பல மூவ்களை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க முன்கூட்டியே. இப்போ விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயம் யோசிக்கலாம் சார். 234 தொகுதியிலும் வேட்பாளரை போட முடியாது, நம்ம என்டிஏக்கு போயிடலாமா, அது நமக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா, ஒரு யோசனை வர வாய்ப்பு இருக்கா? மோடி ஃபைனலாக சம்மதிச்சா தானே முடியும். நீங்க சம்மதிச்சாலும் சசிகலா அம்மையார் விஷயத்துல கடைசியா யாரு கட்டையை போட்டார்? மோடி அவர்கள். மோடி தானே. அந்த எடப்பாடிக்கு தெரியும். எங்களுக்கு மோடிக்கு எடப்பாடி மேலேயும் சில சாஃப்ட் கார்னர் உண்டு, எங்களுக்கு தெரியும். அதுல தான் நாங்க ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அது எடப்பாடி கையிலே இருக்கட்டுன்னு அவர் ஃப்ரீஸ் பண்ணாம விடப்பட்டுட்டது. ஆனா நாங்க சொன்னது கரெக்ட் தான். அவர் சொன்ன மாதிரி 24 அவர் மோடியை டிச் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அந்த கட்டம் வந்து மோடி மனசுல 29 மக்களவை தேர்தல் நமக்கு எதிராக போயிடுவாங்க. மோடிக்கு 26 சட்டமன்றம் முக்கியமா, 29 மக்களவை முக்கியமா? ரங்கராஜ் பாண்டேக்கு முக்கியமா இருக்கலாம், துக்ளக் ரமேஷுக்கு முக்கியமா இருக்கலாம், தமிழர் மணியா அவர் கர்நாடக குடும்பத்தினோட அறிப்பை சொல்லியதுக்கு அவருக்கு முக்கியமா இருக்கலாம், இது இந்தியா டுடே மணிக்கு முக்கியமா இருக்கலாம். மோடிக்கு அது முக்கியமா? எது மோடிக்கு முக்கியம்? எது மோடி லாயலிஸ்டான எங்களுக்கு முக்கியம்? 29. நாங்க வெளிப்படையா சொல்றோம், we are not anti Stalin, we are pro மோடி. சோ அவருக்கு அதான முக்கியம். அப்போ அவர் எப்படி தனக்கு எதிராக 29 வரக்கூடிய ஒரு சக்தியை மூட்டை பூச்சிய மாதிரி நசுக்காம ஓடுவாரா? நீ முடிஞ்சா மோதிக்க. சசிகலா மேட்டும் அதான் சொன்னோம். நீங்க லேடி முக்குளத்தூர் சமுதாயம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. தினகரன் ஆதரிச்சு களத்துல நின்னா 15-25% ஓட்டு கூட தினகரனுக்கு வரலாம். 15 சொன்னேன், 15 விழுக்காடு ஓட்டு வரலாம். களத்துக்குள்ள வாங்க லீடர் ஆகுங்கன்னு. அவங்க வரல. குதிரை ஓடின பரவல் ஆயத்தை புட்டி என்ன பிரயோஜனம்? ஸ்டேச்சர் பெருசு. ஜெயலலிதா மரணத்துக்கு உண்மையிலே வருத்தப்பட்டிருப்பாங்க, உயிர் தோழி. அந்த அந்த அந்தஸ்தை குறைச்சு நம்ம பேசல, என்னைக்கு நம்ம பேசல. அது உங்களை வச்சு பலன் அடைஞ்சு உங்கள்கிட்ட காலில் விழுந்து போகணும்னு தான் உங்களை அப்புறம் வேலைக்காரின்னு பேசினா. நம்ம அன்னைக்கு பேச மாட்டோம். அதே மாதிரி சகோதரர் விஜய்க்கு குடும்ப பிரச்சனை நம்ம பேசவே மாட்டோம். ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கும்பிட்டு கேட்காதப்பான்ட்டேன். வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. அது அவருக்கு தனிப்பட்ட அரசியல் ரீதியா சட்டம் பார்த்துக்கிட்டு, நீதிமன்றம் பார்த்துக்கிட்டது, அந்த அம்மாவுக்கு நியாயத்தை கோர்ட்ல சொல்லிட்டது, இவருக்கு நியாயத்தை கோர்ட்ல சொல்லி நமக்கு என்னன்னு தெரியாது. அதுல உள்ள கடப்பு என்னன்னு தெரியாது. அதுக்குள்ளேயா போட்டு இவர் மேல நம்ம வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டணும்? அது தேவையில்லை நமக்கு. நம்ம அரசியல் ரீதியா விஜய் கூட, ஜோசப் விஜய் நான் பாராட்டுறேன். பெரிய டான்சர், பெரிய ஃபைட்டர், மிகப்பெரிய டான்சர். சிங்களரும் அவருக்கு டான்ஸர் ரசிப்பான். கேரளாவில் அவர் டான்ஸுக்குன்னே தனி ரசிகர் பலம் இருக்கு. நீங்க இதை ராகுல் காந்திக்கு பயன்படுத்த நினைக்கிறீங்க. வரும்போதே மோடிக்கு எதிராக போறீங்க. இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, தேசபக்த கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மானத்தை காப்பாத்தின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. ராகுல் நல்லவர், அவருக்கு அவர் ஸ்டூஜ் ஆட்டி எடுப்படியா போவீங்கன்னா அதுக்காதான் அடிங்க. இது அது புரியாம தமிழிசை போன்றவங்க எல்லாம் கூடம் தெரியாம ஜாமி ஆடலாம். நயனார் இப்ப தெளிவாயிட்டாரு, என் பிரசாத்தை நீக்கிட்டாரு. அண்ணாமலை 18 விழுக்காடு ஓட்டுக்கு ஹீரோ. அவருக்கு தெரியும் டம்மிகள் அவரை வீக்கன் பண்றதுக்கு விஜய் வச்சு கும்மி அடிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். டம்மிகளை வச்சு அண்ணாமலைக்கு எதிராக கும்மி அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் நெத்தி அடியா டீயும் காப்பியும் சேர்க்க முடியாதுன்ட்டாரு. காஃபிங்கிறது பாஜக ஓட்டு, நிரூபிக்கப்பட்ட ஓட்டு. அது கூடுதல குறைவா நிரூபிக்கப்பட்ட ஓட்டு. டீங்கிற விஜய் எங்க ஓட்டை நிரூபிச்சிருக்கிறாரு? சோ இது நிரூபிக்காத ஓட்டை வச்சுக்கிட்டு ஓட்டை நிரூபிச்ச சீமானுக்கு எதிராக பிறமொழியாளர்கள் பண்ணக்கூடிய சதி, சூது மதியாளர் பண்ணக்கூடிய சதி, குள்ள நெறிகள் செய்யக்கூடிய சதி, அந்த குள்ள நெறிகளுக்கு பேரெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் என்ன ஓட்டை நிரூபிச்சிட்டாருன்னா, அவர் நிரூபிச்ச ஓட்டு நம்ம 26 தேர்தல் ஆணைய முடிவு புற ஒத்துக்கிறோம். என்றாலும் பாஜகவும் இடம் கொடுத்தாங்க, ஹேமாலி கமிட்டி போட்டாங்க, நயனார் புகழ்ந்து பேசினாரு, தமிழிசை புகழ்ந்து பேசினாரு, வலதுசாரி யூடியூபர்ஸ் புகழ்ந்து பேசினாங்க. இதெல்லாம் பேசும்போது இப்படி ஒரு தோற்றம் வரத்தான் செய்யும். ஆனா உறுதியா சொல்றோம்,
இது சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட். 9ஆம் தேதி ஜனநாயகம் வரதுக்கு முன்னாடி 8ஆம் தேதி நம்ம சொல்லிட்டோம். தம்பி திராவிட ஜீவா அதை இன்னைக்கு என்டால்ஸ் பண்ணி விஜய்க்கு அதை அட்டாக் பண்ணி போட்டுட்டான். அதுக்கு பிறகு தான் விஜய்க்கே தெரியுது கூட்டணிக்கு நம்மளை சேர்க்கிற மாதிரி வந்தாலும் கடைசியில மோடி வீட்டோ பொருளை அடிச்சிருவாரு, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கணும். ஸோ அதனால ஆர்டி சொல்ற மாதிரி எதிர்க்கிற வேலையை பார்த்துடலான்னு இவரு நாஞ்சில் சம்பத்தை வச்சு இன்னைக்கு எதுக்குற வேலையை பார்த்துருக்கிறார். 30 நாளா எங்க 60 நாளா எங்க போனிய? 60 நாளா எங்கேயா போனிய? கிண்டல் நக்கல் அடிச்சு எதுங்கன்னு கேட்டு எங்க போனீங்க? இன்னைக்கு தான் உங்களுக்கு திராவிட ஜீவா உங்களை டேக் பண்ணி போட்டதுன்னா இதுதான் நடக்கும், நம்ம உள்ள வர முடியாது, எல்லாரும் கூப்பிட்டாலும் மோடி தட்டி விட்டுருவாரு, ஏன்னா நம்மளை ராகுல் காந்தி ஆளாட்டு அவரை முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் நடக்குன்னு இப்ப வேற வழி இல்லாம இருக்கிறீங்க. புரியுது சார். இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ அந்த கரூர் விவகாரத்தில் வந்து 3வது முறை சிபிஐ வந்து விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கு. விஜய் அவர்கள் எனக்கு அரசியல் பணிகள் இருக்குன்னு சொல்லிட்டு போகாம இருந்திருக்காரு. இதோட தொடர்ச்சியாக அதை பார்க்கலாமா? இது இப்படியே எடுத்துட்டு தான் போகும், மீண்டும் கூப்பிடுவாங்க. இவர் குற்றவாளிங்கிறதும் இவர் பற்றிய டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தாலும் இவர் குற்றவாளி ஆக்கப்பட்டு கன்விக்ஷனும் வரும். நிச்சயமா குற்றவாளி தான் இவர் தான். சிம்பிள் மேட்டருங்க. இவர் 26 அரசியல் சக்தி, ஆனால் 29 மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி கூட தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் இருப்பார். நாங்கள் கேரளாவில் 5 சீட்டு எதிர்பார்ப்போம். திருவனந்தபுரம் ஆற்றிங்கல்லாம் நாங்கள் எதிர்பார்ப்போம். திருவனந்தபுரம் ஆற்றிங்கல்ல நாடார் ஓட்டெல்லாம் வந்துட்டுச்சுன்னா ஜெயிக்கலாங்கிறத நாங்கள் மோடிக்கே சொல்லிட்டோம். அதுக்கு எங்களை எம்பவர் பண்ணால் நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோங்கிறதையும் மோடிக்கிட்ட நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். இப்போ மொத்தமாக ஒரு 5 சீட்டு கேரளாவுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் 20 சீட்டாவது வரும் ஒரு அணி பாமானா. அப்போ இந்த ரெண்டையுமே விஜயால தடுக்க முடியும். அப்போ 25 சீட்டில் மோடிக்கு எதிராக வர 25 சீட்டு மோடிக்கு வர வாய்ப்புள்ள இடத்துல அதை தடுக்கக்கூடிய சக்தி படைத்தவராட்டு விஜய் வருவார். அப்போ நீங்கள் இந்தியா வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீட்லேயே முடிவாகுது. அப்போ இவரால் கவர்மெண்ட் வந்து எப்படி முடிவாகுங்கிறது கேள்விக்குறி ஆகும்னா இவரையே அடிச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது தானே சரியான அரசியலாக இருக்க முடியும். உண்மையில் உள்ளபடியே வருத்தம் தான். ஒரு படம் விஜய் மட்டுமல்ல, பல பூஜா கெக்டேலேருந்து பல கலைஞர்கள், கட்சி வினோத்து பலரும் பங்கு பெறக்கூடிய ஒரு பொருள், ஒரு கலைப்படைப்பு, கமர்ஷியல் கலைப்படைப்புன்னு வைங்க. அதில் பலரோட எதிர்காலமும் இருக்குது. அடித்தது நமக்கு வருத்தம் தான், அடிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். பட் அவர் அடிக்கணும்னு சொல்லும்போது கிடைச்ச சாப்ஜெக்ட் டார்கெட் ஜனநாயகம் தானே இருக்கு. அதனால தான் எனக்கு 8ஆம் தேதி வந்த தகவலை வச்சு 8 டிக்ளேர் பண்ணிட்டேன். அது நம்ம பேசணும். 8ஆம் தேதி நான் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம பேசணும். என்ன டிக்ளேர் பண்ணோம்னா என் சகோதரன், என் அன்பிற்கும் பாசத்துக்கும் என் சகோதரன் நயனார் நாகேந்திரன் அவர் கருத்தையும் சகோதரி தமிழிசை கருத்தையும் மீறி என் கருத்தை சொல்றேன். சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குங்கிறத சொன்னேன். அதுதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ தானே உங்களுக்கு அது புரியுது. அதான் திராவிட ஜீவா உங்களை டேக் பண்ணி இதுதான்பா உனக்கு ஜானாரிக்கு சாமி எல்லாம் தேராது, முடிஞ்சா எழுத்து பாருன்னு சொன்ன பிறகு தான் வேற வழி இல்லாமல் இப்போ நீங்க கொஞ்சம் ஈனோசரத்தில் இவரை வச்சு குரல் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அபராதம் ஐடியில் இந்த சிபிஐ கேஸ் இது. ஸோ நான் சொன்னேன், சகாதேவ மாதிரி சொன்னேன், நல்லதுக்கு சொன்னேன். புஷியானந்த் பெசவர்மா பொதுச்செயலாளரை ஒரு போட்டதை பாராட்டிக்கிட்டு சொன்னேன். 39 கேண்டிடேட் போடுங்க 2024 கெஞ்சி கேட்டேன். அது ஜானாரிசாமி கோலை, அது பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். சீமானுக்கே 4% ஓட்டு தான் கிடைக்கும். சீமான் சுத்த வீரன். காங்கிரஸும் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு செயலி 8.2க்கு போயிட்டாரு. அப்ப நீயும் அப்படி சொல்லிதான் விஜய் இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள நஷ்டப்படுத்தி குழப்பத்தில் ஆளாக்கி பரிகட்டு போக வச்சிருக்க. அன்னைக்கே 39 கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா தர்மபுரி மோடிக்கு ஜெயித்திருக்கோம், விருதுநகர் ராகுலுக்கு அடி வாங்கியிருக்கோம், சிதம்பரம் விழுப்புரம் ராகுலுக்கு அடி வாங்கியிருக்கோம், கள்ளக்குறிச்சி நாமக்கல் ராகுலுக்கு அடி வாங்கியிருக்கோம், கோயம்புத்தூர் மோடிக்கு ஜெயித்திருக்கோம். இப்படி இது அரக்கோணம் மோடிக்கு ஜெயித்திருக்கலாம், ஆற்றிங்கல் திருவனந்தபுரம் மோடிக்கு ஜெயித்திருக்கோம். நீ அங்கேயும் கேண்டிடேட் போட்டுருக்கோங்க, பெரிய செல்வாக்கு இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ வந்து மோடிக்கு வந்து ஒரு 7-8 சீட்டு வந்து ராகுலுக்கு அடி வாங்கியிருக்கோம் டோட்டலா. அப்போ மோடிக்கு வந்து ஒரு லாபம் 293ங்கிறது 300 வர இருக்கும். ராகுலுக்கு வந்து அடி வாங்கியிருக்கும். அப்ப நீங்க ராகுலை காப்பாத்துறதுக்கு ராகுலுக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ராகுலுக்கு ஒட்டுணியா தொங்கு சதையா ஊதுகுழலா ஏஜெண்டா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. சீமான மாதிரி நீ வளர்றது கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். 4 வரையும் எழுத்து அடிக்கிறாரு, ஏபிசிடி எழுத்து அடிக்கிறாரு. அப்ப நீ வளர்றது கட்சி ஆரம்பிக்காம ராகுலுக்கு ஆளா கட்சி ஆரம்பிக்கணும் மோடி விட்டு வைப்பாரா? அட்டுகளுக்கு அது புரியல. தமிழிசை போன்றவர்களே இதுல அட்டுத்தனமா இருக்காங்க. என்னத்தை சொல்ல, ரங்கராஜ் பாண்டே துக்ளக் ரமேஷையும் பேசி என்ன பிரயோஜனம்? மாநில தலைவராக இருந்தவங்களே அட்டுத்தனமா இருக்கும்போது இவங்களை பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம தெளிவா இருக்கோம், மோடி ஏமாறக்கூடாது, மோடி எடப்பாடியோ யாரோ டிச் பண்ணிடக்கூடாது. அதுதான் நமக்கு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். ஸ்டாலின் தான் எதிரி, நம்ம ஆன்டி ஸ்டாலின் கிடையாது. மீண்டும் டிக்ளேர் பண்ணி சொல்றோம், ப்ரோ மோடி தான். இதுல தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். விஜய் அவர்களின் தற்போதைய நடவடிக்கைகள் பல வந்து
அவர்கள் ரசிகர்கள் மத்தியிலே, அதாவது அவங்க தொடர்கள் சொல்லக்கூடிய ரசிகர்கள் மத்தியிலே இப்போ சில அவங்க எதிரான கருத்துக்கள் வந்து தூண்டியிருக்கு. அது வந்து சீமானே ஆதரிக்கலாமே அப்படின்ற மனப்பான்மை சீமானுக்கு ஆதரவா விஜய் ரசிகர்கள் வருவாங்கிறத நானே சொல்லியிருக்கிறேன். இப்ப இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜய் ரசிகர்கள் சீமானை ஆதரிப்பாங்க. நிறைய விஜய் ரசிகர்கள் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல தான் கருத்துல இருக்கிறாங்க. விஜயே முதல்ல அந்த கருத்தை சொல்லும் போது அதை வரவேற்றாங்க. இப்போ இலவசங்களை கொடுப்போம்னு சொல்லும் போது விஜய் குழம்பி போயிட்டாரு. அவரு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ரெண்டும் கட்டான ஆயிட்டாரு. அதனால அந்த ரசிகர்களே நம்ம கருத்து இலவசங்கள் கூடாதுங்கிறது தானே, சீமான் அண்ணன் தானே இலவசங்கள் கூடாதுங்கிறாரு, அப்ப நம்ம சீமான் அண்ணன் ஆதரிச்சிடோம்னு விஜய் ரசிகர்களே இலவசங்களுக்கு எதிரான விஜய் ரசிகர்களே சீமான் ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 18 விழுக்காடு என்டிஏ வாக்காளர்களும் ரேவடி கல்ச்சருக்கு எதிரானவங்க சீமான் ஆதரிக்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டஸ்லயே சீமானுக்கு ஸ்பீச்சை என்டிஏ ஓட்டர்ஸ், மோடி பிரதமர்னு வாக்களிச்சா அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டர்ஸ் அவங்களே ஆதரிக்கிறாங்க சீமானை. அண்ணாமலையே சொன்னாரு நம்ம தனி தேர்தல் அறிக்கை விட முடியாதுன்னு சொல்லும்போது சீமானுக்கு இந்த தேர்தல் அறிக்கை அண்ணாமலை முதல்வர்னு வாக்களிச்சவங்களுக்கு மத்தியில ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்குது. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் இலவசங்களை எதிர்க்கக்கூடியவங்க சீமானை ஆதரிப்பாங்க. எல்லா விஜய் ரசிகர்களும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. துப்புளுக்கு இதையா இஷ்யூஸ் வரும்போது இப்படித்தாயா வரும்னு என்னையா கருத்து கணிப்பு புண்ணாக்கு கணிப்புன்னுக்கிட்டு இஷ்யூ வரும்போது சீமான் ஒவ்வொரு இஷ்யூலும் தெளிவான ஸ்டாண்ட் எடுத்து கமல்ஹாசன் 2.0 மாதிரி விஜய் ஆக்கி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமான் எழும்பி போயிடுவார். பொறுத்து வந்து பாருங்க துப்புளுக்கு இதையா. சார் இந்த விஷயத்தை உங்க கையில் தான் சார் கேட்க விரும்புகிறோம். அவரோட அந்த அறிக்கைகள் அவ்வளோ விஷயம் இருக்கு இலவசம்னு சொல்லிட்டு சாத்தியமாகுமா? அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு தெரியும். சீமானுக்கு அது ஆதரவாக மாறும். இலவசங்களுக்கு ஆதரவான ஓட்டு விஜய்க்கும் இலவசங்களுக்கு எதிரான ஓட்டு சீமானுக்கும் போகும். லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் உண்டு. அதுல இலவசங்களுக்கான கெய்னர்ஸ் நினைக்கக்கூடியவங்க இவர் ஸ்டாலினுக்கும், லூசர்ஸ் நினைக்கக்கூடிய சீமானுக்கும் ஓட்டு போடுவாங்க. இது ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். இலவச ஆதரவும் இலவச எதிர்ப்பும். ஸ்டாலினுக்கு நிழலுக்குள்ள மங்கி போவாங்க, மக்கி போவாங்க எடப்பாடியும் விஜயும். ஸ்டாலின் தான் அதுல இலவசங்களுக்கு ஆதரவில் ஈடுபடுவார். அதுல காணாம போயிடுவாங்க எடப்பாடியும் விஜயும். இலவச எதிர்ப்புல சீமான் நிமிர்ந்து நிற்பாரு. இலவச எதிர்ப்புக்கான வாக்கு 18 விழுக்காடு என்டிஏ வாக்கு, மோடி பிரதமர்னு அண்ணாமலை முதல்வன் வந்த வாக்குல இருந்து வரும். அது சீமான பெரிய அளவு தூக்கி நிறுத்தும். விஜய் ரசிகர்களே இலவச எதிர்ப்பாளர்கள் சீமானுக்கு வாக்களிப்பாங்க. இதுதாயா இஷ்யூ, இதுதாயா போலரைசேஷன். ரங்கராஜ் பாண்டேக்கும் தெரியல, துக்ளக் ரமேஷுக்கும் தெரியல, துக்ளக் இதயாவுக்கும் தெரியல, துக்ளக் கோஷ்டி 2 பேருக்குமே புரியல. பார்த்துட்டு இருங்க என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு சீமானுக்கு எப்படி வேணாலும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க, உங்க உரிமை. நடந்ததை மறைக்காதீங்க. நான் சொல்றதுல உள்ள நியாயம் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். தமிழர் மணியனுக்கு இதுதான், ரங்கராஜ் பாண்டேக்கு இதுதான். ஸோ சீமான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துவார். எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸும் பாஜகவுக்கும் நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு, போல்டான்னாரு. சிபி சண்முகம் சொல்ற மாதிரி மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசு இருக்கக்கூடிய மாவீரன் சிபி சண்முகம். இன்னைக்கு போல்ட்டு நட்டாயிட்டாரு, பிஜேபி கூட போயிட்டாரு நட்டு. எப்பா இவ்வளவுதானே அவன் வீரம், சீமான் வீரனா இருக்கிறான்ல, அதை ஒத்துக்க. மக்களுக்கு தெரியுமில்ல அது. நீ பிஜேபி கிட்ட விழுந்துட்டங்கிறதும் சீமான் பிஜேபியும் காங்கிரஸும் அதிமுக திமுக 4 வரையும் அடிச்சு நிற்கிறான்னு தெரியுது இல்ல. அப்ப இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வாக்கு பலகீனமடையும். சிபி சண்முகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய இமேஜ் சீமானுக்கு கிடைக்கும். உண்மைதானே சிபி சண்முகம், நீ எத்தனை கேஸ் வேணாலும் போடியா, நான் நிரூபிக்கிறேன் உண்மை, நான் பேசுனது கரெக்டு. நீ மோசடி பண்ணி நான் முழுமையா பேசாததை எடுத்து போலித்தனம் பண்ணி கேஸை ஃபைல் பண்ணிட்ட, வா வா வழக்கே வா வரட்டு, என்ன பண்றேன்னு பாரு. அப்ப இதுக்கு என்ன பண்ற சிபி சண்முகம்? நீங்க நட்டாயிட்டீங்க, சீமான் போல்டா இருக்கிறாரு, நீங்க பாஜக விழுந்துட்டீங்க. நீங்க பேசுனது இருக்கு பாஜக மைனஸ்ன்னு, பாமக மைனஸ்ன்னு பேசுனது இருக்கு, ஆதாரத்தை எடுத்து போடுறேன். 1 to 1 நிச்சயம் உட்கார்ந்துருமா சிபி சண்முகம் ஐயா அவர்களே. அப்ப சீமான் தானே ஹீரோ, சீமான் தானே வீரன், தெளிவா நிற்கிறான்ல. இது எடப்பாடியை பலவீனப்படுத்தும். இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ அடுத்து விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி நிற்காதது எடப்பாடியை பலவீனப்படுத்தும். நீங்க ஈரோடு கிழக்குல, முந்தைய ஈரோடு கிழக்குல இபிகே சிலம்பம் நிற்கும் போது சீமான் பலவீனப்பட்டீங்க. சீமான் தன் பிரச்சாரத்தால நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, இவரு வெள்ளாள கவுண்டரு, செங்கோட்டையும் வெள்ளாள கவுண்டரு, மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டரு, கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டரு. சீமான் தெளிவா நூலோடும் வேலோடும் பிறந்த கைகோளர் செங்குந்தர்னு அடிச்சாரு. 1 விழுக்காடுல இருந்து 6.3 போயிட்டாரு. நீங்களும் எடப்பாடி 30 விழுக்காடு, 5 குறைஞ்சு 25 போயிட்டீங்க. 2000 ரூபாய் கொடுத்தீங்க. மீண்டும் சொல்றேன், அன்னைக்கும் சொன்னேன் 24 விழுக்காடு எடப்பாடி வருவாருன்னு, 25 வந்தாரு. இதே தேர்தல் தூத்துக்குடி முதுகுளத்தூர் உசிலம்பட்டி பகுதினா டெபாசிட் இழப்பாருன்னு, அதே மாதிரி டெபாசிட் இழந்தாரு. இப்பவும் நான் சொல்றேன், சீமானால எடப்பாடி மேலும் பலகீனம் அடைவார். விஜய் ஃபேக்டரி எல்லாம் துரத்துக்கு போட்டுருங்க, அதுன்னு வரல. அந்த ஃபேக்டரி நடந்த ஃபேக்டரில சீமானால எடப்பாடி பலகீனப்பட்டிருக்கிறாரு. தமிழறி மணியன் நேர்மையானவர், நாணயமானவர், தூய அரசியல், சுத்தமான அரசியல் பேசின ஒரு நல்ல நபர்னா இதை முதல்ல ஒத்துக்கிட்டு அது பிறகு பேசுங்க நடந்த விஷயம். அல்லது நீங்கள் அறிவு நாணயம் மற்றவர் லிஸ்ட்ல நீங்களும் சேர்றீங்க. ஆதாரத்தோட தான் நான் பேசுறேன். எல்லாத்தையும் சொல்லி அடிச்சாதான் இப்போ எல்லாரும் திருந்துவாங்க.
அல்லது இஷ்டம் போல பேசிட்டு இருப்பாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நாளைக்குள்ள பெட்டிஷன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நடந்த விஷயத்தை மறைச்சு பேசாத. சார் பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்தில்